இயேசுவில் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கைதட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாப்பி நியூ இயர். அன்பானவர்களே, அன்னை மரியாளின் நினைவு நாளிலே நம் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கிறோம். இந்த புதிய ஆண்டு தொடக்கத்திலே நாம் முதலில் செய்ய வேண்டியது கடவுளுக்கு நன்றி செலுத்துவது. நன்றி செலுத்துவதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். நன்றி இல்லாமல் நாம் கடவுளை துதிக்க இயலாது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, நீங்கள் எப்பொழுது ஜெபித்தாலும் உங்கள் ஜெபத்தை நன்றியோடு துவங்குங்கள். எப்பொழுது ஜெபித்தாலும் உங்கள் ஜெபத்தை நன்றியோடு துவங்குங்கள். ஏனென்றால் நாம் அனைவரும் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய பிரச்சனைகள் இருக்கே, நிறைய தொல்லைகள் இருக்கே, என்ன பண்றது? ஆண்டவர் இன்று வரை என்னை உயிரோடு வைத்திருக்கிறாரு, என் பிள்ளைகளை பாதுகாக்கிறாரே இல்லையா, என் கணவனை என் மனைவியை பாதுகாத்து வருகிறாரே, இருக்க இடம், உடுத்த உடை, உண்ண உணவு கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ பேருக்கு அது இல்லையே. இன்று வரை ஆண்டவர் என்னை பராமரித்து வருகிறாரே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆகவே முதலில் நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும் கடவுளுக்கு, இல்லையா? ஆண்டவர் அதை விரும்புகிறார். நீங்க விவிலியத்தில் பார்த்தீங்கன்னா 10 தொழுநோயாளிகள் இருப்பாங்க. இயேசு அவர்களுக்கு சுகம் கொடுப்பார், இல்லையா? போய் உங்களை குருக்களிடம் காட்டுங்கள் என்று சொல்லி அனுப்புவார். எல்லாரும் திரும்பி போகும்பொழுது அவர்கள் பார்ப்பார்கள், அவர்கள் குணம் பெற்று விட்டதை அறிந்து கொள்வார்கள். அறிந்த பிறகு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒருவர் மட்டும்தான் இயேசுவுக்கு நன்றி சொல்ல திரும்பி வருவார். மற்ற 9 பேர் வரமாட்டாங்க. அப்ப இயேசு திரும்பி வந்த அந்த நபரை பார்த்து என்ன சொல்வாரு? மீதி 9 பேர் எங்கே? இந்த பிற இனத்தவனை தவிர கடவுளுக்கு நன்றி செலுத்த ஒருவரும் இல்லையா? வேறு யாரும் வரலையா? பாருங்க, ஆண்டவர் பார்த்தார். நன்றியோடு இந்த திருப்பலியை நாம் துவங்குகிறோம். இங்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த பலியை நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறோம், இல்லையா? ஆண்டவர் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். முதல்ல நன்றி செலுத்துவதே உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க கடவுளே நன்றின்னு சொல்லுங்களேன், அதுவே உங்கள் வீடுகளுக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னவாய் வந்து அமையும்? ஆசீர்வாதமாய் அமையும், இல்லையா? திருப்பாடல் 103வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் சொல்கிறது, ஆண்டவர் செய்த கனிவான செயல்களை மறவாதே. வெரி குட். பைபிள் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் செய்த கனிவான செயல்கள் எதையும் மறவாதே, அதை மறக்காத. ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அன்னை மரியாள் ஒரு அற்புதமான ஒரு தாய். அவரை பின்பற்றுவது நமக்கு கிடைத்த பாக்கியம். இன்னைக்கு அன்னை மரியாள் நாளிலே கூடியிருக்கிறோமே. எப்படி அன்னை மரியாள் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்க முடியும்? எத்தனையோ பிரிவினை சபைகள் அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்வது கிடையாது, இல்லையா? ஆனால் அன்னை மரியாளை பற்றிய உண்மையை அறிந்தவர்கள் யாருமே அவரை விட்டு விலகிச் செல்லவே மாட்டார்கள். அவருடைய கரத்தை பற்றி கொள்வார்கள். ஏனென்றால் அன்னை மரியாள் நம் அனைவருக்கும் சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறாள். இன்னைக்கு பார்த்தீங்களா, நற்செய்தியில ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திருமுழுக்கு யோவான் சொல்றாரு, நான் இயேசுவினுடைய, மெசியாவினுடைய அந்த மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை, இல்லையா? அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. உன்னதமானவர் அவர், கடவுள். எப்படி அன்னை மரியாளை இந்த உன்னதமான கடவுள் தேர்ந்தெடுத்தார்? அதுதான் கேள்வி. இந்த உலகத்தில் எத்தனை கோடி பெண்கள் இருந்திருப்பாங்க, ஏன் ஆண்டவர் அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தார்? நாசரேத்துன்னு ஒரு குக்கிராமம். நீங்க இப்ப போனீங்கன்னாவே அது ஒரு சின்ன டவுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு குக்கிராமம். அந்த ஊர்ல இருந்து ஒரு எளிமையான பெண்ணை எப்படி கடவுள் தேர்ந்தெடுத்தார்? நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
அன்னை மரியாள் இயேசுவை பெற்றதனால்தான் இந்த உலகத்திலே புனிதமாக மாறினார். அன்னை மரியாள் இயேசுவை பெற்றதனால்தான் புனிதமாக மாறினார். அது உண்மை அல்ல, அது உண்மை அல்ல. கடவுள் அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஏன் அத்தனை பெண்கள் இருந்த பொழுது கடவுள் ஏன் இந்த பெண்ணை மட்டும் தேர்ந்தெடுத்தார்? ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை எத்தகையதாக இருந்தது நீங்க நல்லா கவனிக்கணும். கபிரியேல் தேவதூதர் அன்னை மரியாளுக்கு காட்சி கொடுக்கிறார் இல்லையா? அவர் காட்சி கொடுத்த பொழுது முதலில் கபிரியேல் தேவதூதர் அன்னை மரியாளுக்கு வாழ்த்து சொல்லுகிறார். என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? மரியே வாழ்க. சொன்னது யாரு? கபிரியேல் தேவதூதர், ஆண்டவருடைய வார்த்தையை தாங்குகிற தேவதூதர், ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து வார்த்தையை கொண்டு வருகிற தேவதூதர். அப்படிதானே? அப்ப ஆண்டவருடைய கட்டளை இல்லாமல் அவர் அந்த வார்த்தையை சொல்லி இருக்க முடியுமா? முடியாது. அப்படின்னா அது யாருடைய கட்டளை? ஆண்டவருடைய கட்டளை. ஆண்டவர் அந்த தேவதூதருக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார்? நீர் அந்த பெண்ணை சந்தித்து வாழ்த்து சொல்லும் பொழுது முதலில் நீ என்ன சொல்லணும்? மரியே வாழ்க அப்படின்னு சொல்லணும். பிரியமானவர்கள், இது சாதாரண வார்த்தை இல்லை. அந்த காலத்துல அடிமைகள் தான் தங்களுடைய தலைவரை பார்த்து வாழ்க என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, அரசனை பார்த்து குடிமக்கள் சொல்லுவார்கள். ஆக தன்னை விட உயர்ந்த பதவியில் பொறுப்பில் இருக்கிறவர்களை பார்த்து அவர் கீழ் பணி செய்பவர்கள் தான் தன் தலைவரை அல்லது அரசரை பார்த்து அரசரே வாழ்க என்று சொல்வார்கள். கரெக்டா? அப்ப தேவ தூதர் அன்னை மரியாளை பார்த்து சொல்லும்படி ஒரு வார்த்தை வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பைபிளை நல்லா ஆராய்ஞ்சு பாருங்களேன். பைபிள்ல எங்கேயுமே தேவ தூதர்கள் மனிதர்களுக்கு வணக்கம் சொல்லியதாக இல்லவே இல்லை. பைபிள் எங்கேயுமே இல்லை. நீங்க போய் ஆராய்ஞ்சு பாருங்க. பைபிளை தொடக்கத்திலிருந்து பாருங்க. ஆபிரகாம் அவர்தான் தேவ தூதர்களை பார்த்து தலை குப்புற விழுந்து வணங்குகிறார். மோசே எரிகிற முட்புதரில் தேவ தூதரை பார்த்து வணங்குகிறார். யோசுவா 5வது அதிகாரம், காலையில் எழுந்தவுடன் தன் முன்பாக தேவ தூதர் நிற்கிறார் உருவிய வாளோடு. மிக்கேல் தேவ தூதர் என்ன பண்ணாரு? யோசுவா தன் காலில் இருக்கிற செருப்பை கழட்டி வைத்துவிட்டு தலை குப்புற விழுந்து வணங்குகிறார். பிலேயாம் வணங்குகிறார். எசாயா, தானியேல் எல்லாருமே தேவ தூதர்களை பார்த்து மக்கள் தான் வணக்கம் செலுத்துகிறார்கள். எங்கேயுமே தேவ தூதர் மனிதருக்கு வணக்கம் செலுத்தியதாக பைபிள்ல இல்லவே இல்லை. ஆனா ஒரு இடத்துல தவிர இல்லையா? கபிரியேல் தேவதூதர் அன்னை மரியாளை பார்த்து என்ன சொன்னாரு? மரியே வாழ்கன்னு சொன்னார். எவ்வளவு பெரிய வார்த்தை! ஆண்டவர் கொடுத்த கட்டளை. ஏன் அன்னை மரியாளுக்கு வாழ்த்து சொன்னாங்க? எப்படி அன்னை மரியாள் கடவுளுடைய பார்வையில் பரிசுத்தமாய் தெரிந்தார் இல்லையா? கடவுளுடைய கட்டளைப்படி ஒரு தேவதூதர் வாழ்த்து சொல்கிறார் அப்படின்னா அவங்க எவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டும் இல்லையா? அடுத்த வரி தேவதூதர் சொல்கிறார், ரொம்ப அழகா இருக்கும் பிரியமானவர்களே. ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். என்ன வார்த்தை? ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லாருக்கூடையும் கடவுள் இருக்க மாட்டார். எல்லாருக்கூடையும் கடவுள் இருக்க மாட்டார். ஏன் தெரியுமா? பாவம் நம்மையும் கடவுளையும் பிரித்து விடுகிறது என்று விவிலிய வசனம் சொல்கிறது. எங்க? ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, உன் பாவம் உனக்கும் கடவுளுக்கும் இடையே பிளவை ஏற்படுத்தி விடுகிறது. கவனிச்சிங்களா? உன் பாவம் உனக்கும் கடவுளுக்கும் இடையே பிளவை ஏற்படுத்தி விடுகிறது. அப்ப பாவத்தில் இருக்கிற மனிதனோடு கடவுள் இல்லை. அது மட்டும் இல்ல, யோசுவா கிட்ட கடவுள் சொல்றார். யோசுவா 1வது அதிகாரம் 8-9 வசனங்கள் நீங்க வாசிச்சீங்கன்னா அழகா இருக்கும். மோசே இறந்துருவார். மோசே இறந்துருவார். இப்ப இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தணும் இல்லையா? அப்ப யோசுவாவை கூப்பிட்டு யாவே கடவுள் சொல்வாரு, யோசுவா நீ இதை செய் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுப்பார். என்ன கட்டளை? கவனமா கவனிங்க, ரொம்ப முக்கியம். யோசுவாவை பார்த்து யாவே கடவுள் சொன்னது எங்க இருக்கு வசனம்? யோசுவா 1:8-9 வசனங்கள் இருக்கு. என்ன தெரியுமா சொன்னார் கடவுள்? யோசுவா, என்னுடைய வசனத்தை
எப்பொழுதும் உன் கண்முன் வைப்பாயாக. முதல் கட்டளை, யோசுவாவுக்கு கொடுத்த கட்டளை. என்னுடைய சட்ட திட்டங்களை, என்னுடைய வசனங்களை எப்பொழுதும் உன் கண்முன் வைப்பாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எதை செஞ்சாலும் என் வசனத்தை முன் வச்சு செய் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ரெண்டாவது கட்டளை கொடுக்கிறார் யாவே கடவுள் யோசுவாவுக்கு. என்ன கட்டளை? யோசுவா, இந்த வசனத்தை இரவும் பகலும் தியானிப்பாயாக. நமக்கெல்லாம் எங்க டைம் இருக்கு? நமக்கெல்லாம் டைமே கிடையாது. பைபிள் வசனங்களை தியானிக்கிறதுக்கு டைம் இருக்கு, செல்போன் பார்க்க டைம் இருக்கு, டிவி பார்க்க டைம் இருக்கு, வெட்டி கதை பேச டைம் இருக்கு ஒரு சிலருக்கு. ஆனா எதுக்கு டைம் இல்லை? பைபிள் வாசிக்க மட்டும் டைம் இல்லை. எவ்வளோ வேலை செய்யணும் இல்லையா? கடவுளுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் கடவுள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாரு. அப்ப நான் அதற்கு நேரத்தை கொடுக்கணுமே, நிறைய பேர் நினைக்கிறது இல்லை. ஆனா ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், யோசுவா, என்னுடைய வசனங்களை இரவும் பகலும் நீ தியானிப்பாயாக. சரியா? மூணாவது கட்டளை கொடுக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமான கட்டளை. என் வசனத்தை கடைபிடிப்பதில் நீ கவனமாயிரு. முதல்ல என் வசனத்தை முன் வச்சு செய். எதை செஞ்சாலும் என் வசனத்தை முன் வச்சு செய். ரெண்டாவது, மறந்துட்டீங்க, இரவும் பகலும் தியானிப்பாயாக. மூணாவது, அதை கடைபிடிப்பதில் கவனமாயிரு. இது மூணுத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் சொன்னாரு, இவைகளை நீ செய்தால் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் உன்னோடு இருப்பேன். போதுமா? உன்னோடு இருப்பேன். இந்த மூணையும் செஞ்சா நான் உன் கூட இருப்பேன். இந்த மூன்றையும் நீ செய்யவில்லை என்றால் நான் உன் கூட இருக்க மாட்டேன். அதான் அதனுடைய பதில். இப்ப ஆண்டவர் அன்னை மரியாள் கிட்ட என்ன சொன்னாரு தேவதூதர் வழியா? ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். அது ரொம்ப அழகான வார்த்தை இல்லையா? இயேசுவை அன்னை மரியாள் கருவில் தாங்குவதற்கு முன்பதாகவே தேவதூதர் சொல்றாரு, ஆண்டவர் ஏற்கனவே உம்முடன் இருக்கிறார். சாதாரண வார்த்தையாங்க அது. இயேசுவை கருவில் தாங்குவதற்கு முன்னாடியே கடவுள் அன்னை மரியாளோடு இருந்திருக்கிறார். ஏன் இருந்தாரு அப்படின்னா இப்போ நமக்கு பதில் தெரியும். அன்னை மரியாள் இந்த மூணு விஷயத்தையும் செஞ்சிருக்கிறாங்க. என்ன செஞ்சிருக்கிறாங்க? கடவுளுடைய வசனத்தை முன்வைத்து செய்திருக்கிறார்கள். எல்லா காரியத்திலும் ஆண்டவருடைய சட்டதிட்டங்களை, ஆண்டவருடைய வார்த்தையை முன்வைத்து செய்தார். நம்ம யாரை முன் வச்சு செய்யறோம்? எங்க மாமாவை முன் வச்சு செய்யறோம் ஃபாதர். எங்க மாமனார் தான் ஃபாதர், எல்லாத்துக்கும் முன் வச்சு செய்வோம். அப்படிதானே? எங்க சொந்தக்காரங்களை தான் முன் வச்சு செய்யறோம். அதனால தான் நிறைய காரியம் உருப்பிட மாட்டேங்குது. யாரை முன் வச்சு செய்யணும்? ஆண்டவரை முன் வச்சு செய்யணும் இல்லையா? அன்னை மரியாதை செஞ்சிருக்கிறாங்க. வேற யாரையும் முன் வைக்கல. யாருக்கு முதலிடம்? ஆண்டவருக்கு மட்டும்தான் முதலிடம். வேற யாருக்கு முதலிடம் கிடையாது. நம்ம நிறைய நேரம் இந்த உலகத்துக்கு முதலிடம் கொடுப்போம். இந்த உலகம் தான் பெருசுன்னு சொல்லுவோம். ஆனா இந்த உலகம் நமக்கு ஒரு பைசாக்கு பிரயோஜனம் பெறாது. என்னம்மா? போய் உங்க சொந்தக்காரங்கிட்ட உட்காந்து அழுது பாருங்க. பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அழுங்க சித்தி, நல்லா அழுங்க அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஒரு பைசாக்கு பிரயோஜனம் ஆகுமா? இல்லவே இல்லை இல்லையா? கடைசியில் நமக்கு யார் பலன் கொடுப்பா? கடவுள் மட்டும்தான் நமக்கு தீர்வு கொடுக்க முடியும். அதனால தான் கடவுளை முன் வச்சு செய்யுங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, இரவும் பகலும் தியானிச்சிருக்கிறாங்க அன்னை மரியாள். அவங்களுக்கு இறை வார்த்தையை தவிர வேற எதுவுமே தெரியல. அவங்க ஆண்டவருடைய வசனத்தை மட்டும்தான் தியானிச்சிருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்லி பாருங்க, பைபிள் படிக்க சொல்லி பாருங்க, என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. வீட்டில் என்னமா சொல்லுவாங்க? உனக்கு வேற வேலையே இல்லையா? உனக்கு வேற வேலை இல்லையான்னு கேட்பான் நம்ம பையன் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு அவங்க பாடம்லாம் ரொம்ப முக்கியம், பைபிள் வசனம் முக்கியமே கிடையாது. ஏன்னா நம்ம பெரியவங்க பெத்தவங்க பல நேரம் நாமளே ஆண்டவருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. வேலைக்கு போனா தானே சாப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐயா, நீங்க வேலைக்கு போறீங்களே, உங்களுக்கு அந்த சக்தி யார் கொடுத்தா? வேலையை செய்யறீங்களே திறமையா, அதுக்கான புத்தி யார் கொடுத்தா?
ஆனா நம்ம ஆள் எவ்வளவு தைரியமா பேசுவார் தெரியுமா? நான் போய் தான் சம்பாதிக்கிறேன், நான் போய் என் குடும்பத்தை நிலைநிறுத்துறேன் அப்படின்னு பெருமை பேசுவார். தவறு. நான் வேலைக்கு செல்வது கூட யாருடைய கிருபையால? பத்திரமா இந்த ரோட்ல போயிட்டு வரோமே, எந்த ஆபத்தும் இல்லாம கடவுள் என்னை பாதுகாத்து அழைத்து வருகிறாரு, கடவுளுடைய கிருபையினால. எல்லா நேரமும் கடவுளை தியானிக்கணும் இல்லையா? வெறும் கோயிலுக்கு வரும்பொழுது மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலும் கடவுளை தியானிக்கணும். அதுதான் மனிதனுடைய வேலை. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். பிரியமானவர்களே, இல்லையா? ஜப்பான்ல பாத்தீங்க, சும்மா ஒரு நிலநடுக்கம் 7.6 ரிக்டர் அளவுல ஒரு நிலநடுக்கம், காணாம போயிட்டாங்க நிறைய பேர். போன ஆண்டு கேள்விப்பட்ட ஒரு நிலநடுக்கம் துருக்கி சிரியாவில் 7 செகண்ட் தான் வந்துச்சான் நிலநடுக்கம். 59,000 பேர் இறந்து போனாங்க. எத்தனை பேர்? பணக்காரன், பெரிய பெரிய பதவியில் இருக்கு எல்லாருமே இல்லை. பூமி யாரையாவது பார்க்குமா, இவரெல்லாம் பணக்காரர், இவரெல்லாம் ஏழை இல்லையா? இவரு கீழே, பணக்கார கீழே பூமி ஆடாது, ஏழை கீழே மட்டும்தான் பூமி ஆடுமா? பிரியமானவர்களே, நீ பணம் வச்சிருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி இல்லையா, ரொம்பலாம் ஆடக்கூடாது. எனக்கு கீழே இருக்கிற பூமி ஆடினா நான் தாங்க மாட்டேன். அப்படின்னா என்னுடைய எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை தியானிக்கணும், ஆண்டவரை முன்வைத்து செய்யணும். மூன்றாவது, ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்க முயற்சி செய்யணும். சில சமயம் நம்ம தவறு செய்வோம், கீழே விழுந்துருவோம் பலவீனத்தினால. ஏன்னா இந்த உலகம் சாத்தானால் நிரம்பி இருக்கிறது, நம்மளை கீழே தள்ளிடும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? உறுதியா இருக்கணும். கீழே விழுந்தாலும் எழுந்து நின்று ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும். இந்த 3 காரியங்களை அன்னை மரியாள் செய்ததால் ஆண்டவர் அவரோடு இருந்திருக்கிறார். ஏன் அவங்கள சும்மா தேர்ந்தெடுத்தார் கடவுள்? சாதாரணமா இல்ல. அவங்க இவ்வளவு காரியங்களை சிறு வயது முதலே பரிசுத்தமாய் கடைபிடித்து வந்திருக்கிறார். பெற்றோர்களும் அன்னை மரியாளை பரிசுத்தத்தில் வழி நடத்தி இருக்கிறார்கள். இந்த பரிசுத்தத்தை அவர் பாராட்டும் விதமாக இல்லையா, கடவுள் அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்து அந்த கடவுளே அவருடைய கருவிலே குழந்தையாக பிறக்கும் பாக்கியத்தை அன்னை மரியாளுக்கு கொடுக்கிறார். அன்னை மரியாளுக்கு கை தட்டுவோமா? எல்லாரும் நல்லா கை தட்டுங்க பாப்போம். வெரி குட். இன்னொரு செய்தி சொல்ல போறேன். அன்னை மரியாளை பார்த்து அவர் சொன்னாரு இல்லையா, இதோ ஒரு குழந்தை பிறக்க போகிறது, அவர் சாதாரண ஆள் இல்ல, அவர் தான் இறைமகன் அப்படின்னு சொன்ன உடனே அன்னை மரியாள் சற்று குழம்பினாலும் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அழகான வார்த்தை பிரியமானவர்களே. உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் சொன்னாங்களா? அன்னை மரியாள் சொன்ன வார்த்தை தானே, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை எவ்வளவு டேஞ்சரான வார்த்தை தெரியுமா? பயங்கரமான டேஞ்சரான வார்த்தை. நம்ம நிறைய பேருக்கு அது புரியாது. அந்த காலத்துல திருமணம் ஆகாமல் ஒரு பெண் கர்ப்பிணியானால் அவளை நடு ஊர்ல வச்சு கல்லெறிந்து கொன்று விடுவார்கள். இது யாருக்கு தெரியும்? அன்னை மரியாளுக்கு நல்லா தெரியும். அன்னை மரியாள் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒருவேளை நான் ஆண் மகனையே அறியாமல் நான் கருத்தரித்து இந்த ஊர் என்னை நடுத்தெருவில் வைத்து கல்லெறிந்து கொன்றாலும் பரவாயில்லை, உன் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும்னு தைரியமா சொன்னாங்க. சொந்தக்காரெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க இல்லையா, அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. அன்னை மரியாள் இந்த ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், என்னை கல்லெறிஞ்சு சாகடிச்சிருவாங்களே, பயப்படவே இல்லை. அவங்க யாருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாங்க? இறை வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். என்ன சொன்னாங்க? உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன் வார்த்தை தான் எனக்கு முக்கியம் சொன்னாங்களா? பிரியமானவர்களே, அதனால் என்ன நன்மை நடந்தது இந்த உலகத்துக்கு? அவங்க அப்படி சொன்னாங்களே, கடவுளுடைய திருவுளத்திற்கு தன்னையே அடிபணிந்து அப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்களே, என்ன நடந்துச்சுன்னு சொல்லவா? எப்ப அன்னை மரியாள் உன் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும்னு சொன்னாங்களோ அன்னைக்கு தான் இந்த உலகத்துல கிறிஸ்தவ மதம் தோன்றியது. போதுமா? அது வரைக்கும் இருந்த மதம் யூத மதம். என்ன மதம்? யூத மதம். என்னைக்கு அன்னை மரியாள் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னாங்களோ அன்னைக்கு தான் இந்த உலகத்தில் என்ன தோன்றுச்சு? கிறிஸ்தவ மதம் தோன்றியது. ஓகேவா? செகண்ட் ரொம்ப முக்கியமானது, அன்னை மரியாள் தான்
இந்த உலகத்திலேயே முதல் கிறிஸ்டியன். கை தட்டுங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன். யாரு கிறிஸ்டியன்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் தானே கிறிஸ்டியன். அப்படின்னா முதலாக உலகத்தில் இயேசுவை தன்னுடைய உள்ளத்தில் மட்டுமல்ல கருவிலும் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொன்ன முதல் பெண், முதல் கிறிஸ்தவர் யாரு? அவ்வளவுதான். இன்னைக்கு எத்தனையோ பேர் பெருமை பீத்திக்கிறாங்க, நாங்க தான் கிறிஸ்டியன்ஸ். ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியனே யாரு? அன்னை மரியாள் தான். அடுத்தது ரொம்ப ரொம்ப பெரிய செய்தி பிரியமானவர்களே. நான் ஒரு பைபிள் தூக்குறேன். இது கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தூக்குவேன். நீங்களாம் தூக்குவீங்களா? பைபிள் கையில் தூக்குவீங்களா? நல்ல பிள்ளைங்க இல்லையா? ஒரு சிலர் தூக்க மாட்டாங்க, வெயிட்டாக இருக்கேன்னு தூக்க மாட்டாங்க இல்லையா? நம்மெல்லாம் கையில் தானே பைபிள் தூக்குறோம். அன்னை மரியாள் கருவில் தூக்குனாங்க. ஃபர்ஸ்ட் உலகத்தில் பைபிளை மொத்தமாக, ஏன்னா யூதர்களுக்கு முதல் 5 புத்தகம் பைபிள் இருக்குல்ல, அதுக்கு பேர் தோரா. முதல் 5 புத்தகத்துக்கு பேர் என்ன? தோரா. முதல் 5 புத்தகம் இருக்கு இல்லையா, அதுதான் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்புறமா இறைவாக்கினர்கள் வழியாக இறைவார்த்தை கொடுக்கப்பட்டது. அவ்வளவுதான். ஆனா பிரியமானவர்களே, இறைவார்த்தையின் மொத்த சாராம்சம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு தான். ஏன் இயேசு தான் இறைவார்த்தை? பைபிள் இருக்கு. யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம், மனப்பாடம் பண்ணி வைக்க வேண்டிய வசனம். சொல்லுமா. தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது. வெரி குட். அவ்வார்த்தை கடவுளோடு இருந்தது. அந்த வார்த்தை தான் கடவுள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க எல்லாரும். கை வலிக்கணும் கை தட்டும் போது. எனக்கா கை தட்டுறீங்க? ஆண்டவருக்கு தானே கை தட்டுறீங்க. வெரி குட். நல்லா கவனிச்சுங்களா அந்த வார்த்தையை. தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை தான் கடவுள் சொன்னாங்களா? அதுக்கு அடுத்து அதே அதிகாரம் யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, வார்த்தை மனிதரானார். எங்க குடிக்கொண்டார்? அப்படி சொல்றான்ல. ஆனா முதல்ல அவங்க இயேசு சுவாமியினுடைய வார்த்தை எங்க குடிக்கொண்டது? அன்னை மரியாளின் கருவில் தான் குடிகொண்டது. இந்த உலகத்துல அண்ட சராசரத்தை படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற கடவுள் மொத்தமா யாரு கருவுக்குள்ள வந்தாரு? நம்மெல்லாம் கையில பைபிள் தூக்குறோம், அவங்க கருவுல பைபிளை தூக்குனாங்க. பிரியமானவர்களே, போதுமா? இன்னைக்கு சும்மா கையில பைபிள் தூக்குனவங்களா கிறிஸ்தவங்களாயிட்டாங்களே? கிடையாது. முதல்ல பைபிள் தூக்குனது அன்னை மரியாள் தான். அதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. இந்த உலகத்துல இயேசுவின் நிமித்தம் முதலாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர் அன்னை மரியாள் தான். இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம் சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம் சொல்றாங்களா? சில நிறைய பேர் சொல்றாங்களா? நம்மளை கேட்பாங்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா? நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களான்னு கேட்பாங்க நிறைய பேர். பார்த்துருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இந்த உலகத்துல முதலாக இயேசுவின் பொருட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற முதல் நபர் யாரு? அவங்க மேல பரிசுத்தாவி இறங்கியது, அவர் கருவிலை தாங்கினாள் இல்லையா? நேரா சித்தி வீட்டுக்கு போறாங்க. யாரு சித்தி? எலிசபெத் அம்மா. அவங்க சித்தி வீட்டுக்கு போறாங்க. அவங்க சித்தி போயிட்டு ஒன்றும் சொல்லலை. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஐயோ சித்தி, நேற்று கப்ரியல் தேவதூதர் வந்தாரு சித்தி, நான் தான் காப்பி போட்டு கொடுத்தேன் இல்லையா, சமைச்சு போட்டேன், அப்படியே பெருமை, பயங்கரமா பெருமை பேசியிருப்போம். அன்னை மரியாள் பெருமைலாம் பேசலை. சித்தி வீட்டுக்கு போனாங்க. போன உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க? சித்தி, உங்களுக்கு சமாதானம். ஏன்னா யூதர்கள் ஒருவரை சந்தித்துக் கொள்ளும் பொழுது இளையவர்கள் பெரியவர்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு சமாதானம். ஒன்றும் சொல்லல. அன்னை மரியாள் தன்னுடைய சித்தியை பார்த்து, பெரியவங்க அவங்கள பார்த்து உங்களுக்கு சமாதானம்னு சொன்னாங்க. நீங்க இப்ப கை தட்டிருங்க, அப்புறமா பதில் சொல்றேன். நல்லா தட்டுங்க. பத்தவே இல்லையே, அன்னை மரியாளுக்கு தானே தட்டுறீங்க. இப்ப பதில் சொல்றேன். அவங்க வெறும் சமாதானம்னு சொன்னாங்க சித்தியை பார்த்து. சித்தி, உங்களுக்கு சமாதானம். எலிசபெத் அம்மாள் பரிசுத்தாவியால் நிரம்பினாள். அவங்க வாழ்த்து செய்தியை கேட்ட உடனேயே எலிசபெத் அம்மாள் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறாங்க அன்னை மரியாள் இல்லையா? அவங்களுடைய வாழ்த்து செய்தியே ஒருத்தங்களுக்கு என்ன கொடுத்துச்சு? பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை கொடுத்தது.
அபிஷேகத்தை பெற்ற எலிசபெத் அம்மாள் அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? உன் வாழ்த்து செய்தியை கேட்டவுடன் உள்ள யார் இருக்கிறா? திருமுழுக்கு யோவான், இன்னைக்கு வாசமே, அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாரு. அவரு அன்னை மரியாளின் வாழ்த்து செய்தியை கேட்ட உடனே கருவிலேயே டான்ஸ் ஆடுறார். எங்க டான்ஸ் ஆடினாரு? ஆண்களுக்கு நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆண்கள் நம்ம பேசதான் முடியும். குழந்தை வயிற்றுல டான்ஸ் ஆடுறது எப்படின்னு பெண்கள் கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்களுக்கு தான் தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, எங்க வாங்கலேன் உதைக்கிறாங்க, வந்து பாருங்களேன், இந்த பக்கம் பாருங்களேன், இப்படி உதைக்கிறான் அப்படின்னு அம்மாலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கு அது உணர்வு இல்லை. அது எலிசபெத் அம்மாள் அப்படியே உணர்ந்து சொல்றாங்க, வயிற்றில் இருக்கிற குழந்தை அவன் எட்டி உதைக்கல, என்ன பண்ணியிருக்கிறாரு? துள்ளி குதிச்சிருக்கிறாரு, துள்ளி குதிச்சிருக்கிறார் இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, என் ஆண்டவரின் தாய். இது சாதாரண வார்த்தை இல்லைங்க, இது சாதாரண வார்த்தை இல்லை. பிரிவினை சபைகள்லாம் தப்பு தப்பா சொல்றாங்க. அவங்க வெறும் இயேசுடைய அம்மா, அவங்க ஒன்றும் கடவுளுடைய அம்மா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வெறும் முட்டை ஓடு, முட்டையை உடைச்சி ஊற்றி ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு முட்டை ஓட தூக்கி போட்டுருணும். யார் முட்டை ஓடு? அன்னை மரியாள் முட்டை ஓடா? அன்னை மரியாள் சாக்லேட் கவர், சாக்லேட் தான் ஏசுவான், சாப்பிட்டுட்டு சாக்லேட் கவர் என்ன பண்ணுமா? குப்பை தொட்டியில் போட்டுருணுமா? அப்படின்னா பரிசுத்தாவியால் நிரம்பிய எலிசபெத் அம்மாள் என்ன சொல்லியிருக்கணும்? அம்மா, உன் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு தாம்மா நாங்கள் வணக்கம் வைப்போம் இல்லையா? அதெல்லாம் அவங்க சொல்லலை. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் ஆண்டவரின் தாய். நீ சாதாரண ஆள் இல்லம்மா, நீ யாரு? என் கடவுளுடைய தாய். இது சாதாரண வார்த்தையா? அதனாலதான் நான் ஜெபமாலையில் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பேன். ஜெபமாலையில் அவங்க எவ்வளவு அழகா அந்த ஜெபமாலை அமைந்திருக்கிறது. ஜெபமாலை நேரத்தில் நான் தான் டாக் கொடுக்க போறேன். அப்ப நான் சொல்றேன், என் ஆண்டவரின் தாய். எவ்வளவு பெரிய வார்த்தை! அவங்க சாதாரண நபர் இல்ல, இந்த அண்ட சராசரத்தை படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற கடவுளுக்கே அம்மா. ஒரு சாதாரண தலைவருடைய அம்மாவுக்கே நம்ம மரியாதை கொடுப்போம் இல்லையம்மா? ஒரு பெரிய தலைவர் வராரு, அவங்க அம்மா வராங்க, என்ன பண்ணுவோம்? மரியாதை கொடுப்போம். இவங்க சாதாரண ஆளா? ஆண்டவரின் தாய். அடுத்த வரி சொல்றாங்க, என்னிடம் வர எனக்கு என்ன தகுதி இருக்கு? அந்த அம்மா என்கிட்ட வர்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டுவிட்டு அடுத்த வரி தான் ரொம்ப சூப்பரான வரி. இதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமான செய்தியா சொல்ல போறேன். லூக்கா 1:45 சொல்கிறது, ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். யார்? எலிசபெத் அம்மா அன்னை மரியாளை பார்த்து சொல்றாங்க, மரியா, ஆண்டவர் சொன்ன வசனங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நம்பினாயே, நீ பேறு பெற்றவர். இந்த புதிய ஆண்டுல நான் இந்த செய்தி தான் சொல்ல போறேன். என்ன செய்தி? இன்று ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நீங்கள் நம்புங்கள். நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா சொல்லுங்க. இது சாதாரணமா இல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற போகிற ஒரு வார்த்தை இல்லையா? நான் இன்னைக்கு அந்த ஆசீர்வாத வசனங்களை உங்களுக்கு இந்த திருப்பலி முடிந்த பிறகு நான் உங்களுக்கு சொல்லுவேன் இல்லையா? சில பேர் இருப்பீங்க நினைக்கிறேன், நிறைய பேர் இருப்பீங்களா? இருக்கும்போது அவர்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நம்ம யாரையும் ஃபாலோ பண்ண வேண்டாம், அன்னை மரியாளை ஃபாலோ பண்ணா போதும் இல்லையா? அவர்கள் நம்ம இயேசுவிடம் அழைத்து செல்வார்கள். ஏன்னா அவர்கள் இயேசுவின் பின்னால் சென்றார்கள். கருவறை முதல் கல்லறை வரை இயேசுவை பின்பற்றிய ஒரே ஒரு நபர் இந்த உலகத்தில் இருந்திருப்பார் என்றால் அது அன்னை மரியாளை தவிர வேறு யாருமே இல்லை. எங்கிருந்து? கருவறை முதல் கல்லறை வரை எந்த சீடனும் எந்த சீடத்தையும் இயேசு அப்படி பின்பற்றல இல்லையா? அப்படி இயேசுவை அன்பு செய்த, இயேசுவுக்காகவே வாழ்ந்து, இயேசுவுக்காகவே மரித்து, இன்று இயேசுவோடு பரலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம அன்னை மரியாள் நமக்காக அன்றாடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாள் முதல் நம்ம மறக்கவே கூடாது. அன்னை மரியாளை பற்றிக் கொள்வோம், இயேசுவை அடைவோம், இயேசுவை மகிமைப்படுத்துவோம். இயேசு மட்டுமே ஆண்டவர், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் எங்களுடைய வழி துணை யாரு? அன்னை மரியாள் தான் என்னுடைய வழி துணை. அவரை பற்றி கொண்டால் நான் இயேசுவை அடைவேன். ஆமென், ஆமென், ஆமென்.